ஸோ கும்பராசினர் வந்து கண்டிப்பாக இந்த 2026 எண்டு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த நம்ம ஓபிஎம்னு பேசிக்கிட்டு இருந்தோம், ஓபிஎம் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து பார்த்தோன்னா இந்த குவிக் மணி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஈஸியாக ஏமாறக்கூடிய வாய்ப்புகள். ஏமாறுறவங்க இதை பார் இவங்களை ஏமாற்றலாம் பாருன்னு அந்த படத்துலலாம் தேடி ஓடி வருவாங்க பாரு, இவனை நோட் பண்ணிக்கிறா அப்படின்னு நோட் பண்ணிக்கிறான்னு அவங்கள தேடி ஓடி வர ஆளுகளாக கும்பராசினருக்கு இந்த ஒரு வருஷம் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஈஸியாக அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் அவங்க அதுக்கு சக்கம்பாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது பணத்தை தொலைப்பது. இப்போ மனதை தொலைப்பது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் ஜெண்டரில் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவையில்லாத கமிட் ஆனோம்னா அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயம். பணம் அப்படின்றது நம்ம வந்து அதிகமாக பணம் வரும் அப்படின்னு நினச்சி கிரீடினஸ்னாலேயும் இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒருத்தன் அழறான், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறான், சரி பாவம் கஷ்டப்படுறானேன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுப்பாங்க, அப்படி போயிடும். ஏதாவது ஒரு ரீதியாக வந்து பணமோ அல்லது வந்து மனமோ இந்த ஒரு வருஷம் வந்து தொலைக்கிறதுக்கு மக்கள் உங்களை சுற்றி நிற்பாங்க, தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வருவாங்க கும்பராசினருக்கு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கவனமாக தேர்வை. இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து சிவ வழிபாடும் துர்க்கை வழிபாடும், அவர்கள் தொடர்ந்து துர்க்கையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாத மாதிரி பிடிச்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கும்பராசினருக்கு ரொம்ப மேண்டேட்டரியாக இந்த ஒரு வருஷம் தேவை. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சின்னதாக வெளியில் எங்கேயாவது வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ரோட் கடையில் இருக்கிறது வாங்கி சாப்பிட்டாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். அதே மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு தொத்து வியாதி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு வந்தாலுமே கூட உடனடியாக அதை மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணுறதுக்கு உண்டானது பார்த்துக்கணும். இல்லைன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு முன்னால், இல்லை ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு முன்னால் ஒரு நல்லதாக யாராவது ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஓடுங்க. அவர்கிட்ட போய் பார்த்துட்டு ஏதாவது இந்த மாதிரி வருமா, இந்த பீரியடில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. எவ்வளோ பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு டேட் குறித்தவங்களுக்கு வந்து நான் இந்த டைமில் உங்களுக்கு 200% ஆப்ரேஷன் நடக்காது, வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அது ஒன்றுமே நடக்கலை, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், முட்டி நடக்க முடியாது, எழுந்து போக முடியாது, முட்டி ரீப்ளேஸ் பண்ணணும், இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கேன்சர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இது நம்ம வந்து கும்பராசி அப்படி நம்ம சொல்ல வரல. தொத்து வியாதிகள்ங்கிறது ஓவராலாக கும்பராசினர் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம்.